ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அயனார் துணை சீரியல் இன்றைக்கி டிஆர்பியில் டாப்பில் போயிட்டுருக்குல்ல. அதோட டைரக்டர் ராம்குமார் தாஸ் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்டில் ஏன் சோழன் கேரக்டரை வில்லன் மாதிரி காட்டுறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் வில்லன் கிடையாதுங்க, ஒரு சின்ன ஏமாற்று பேர் வழி, அவ்வளவுதான். நாயகன் படத்தில் வரா மாதிரி 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு யதார்த்தமான கேரக்டர் தான் சோழன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து, சோழனும் நிலாவும் சடனாக சேர்ந்தது டிஆர்பிக்காகவான்னு கேட்டதுக்கு, கண்டிப்பாக கிடையாது. மற்ற சீரியல் மாதிரி காதலை 4 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ இழுத்து வளவலன்னு போட்டு நாங்கள் மக்களை குழப்ப மாட்டோம். கதையில் யதார்த்தமாக என்ன நடக்குமோ அதை டக்கு டக்குன்னு கொண்டு போகிறது தான் நம்ம சீரியலோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் டிவிலேயே டாப்பில் இருக்கிற சிறுகடிக்க ஆசை சீரியலை பிரேக் பண்ணி வர்றதை பற்றி கேட்டப்போ, எங்களுக்குள் எந்த போட்டியோ பொறாமையோ கிடையாது. அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. எங்கள் கண்டென்ட் நல்லா இருக்கா, மக்கள் கொண்டாடுறாங்களா, அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப மெச்சூர்டாக பதில் சொல்லியிருக்காரு நம்ம டைரக்டர் ராம்குமார் தாஸ். மெட்டிஒலி சீரியலுக்கு அப்புறம் இப்போது இந்த சீரியலுக்கு தான் மக்கள்கிட்ட இருந்து இந்த அளவுக்கு அமோக வரவேற்பு கிடைச்சிருக்காம். நீங்கள் அய்யனார் துணை சீரியல் பார்ப்பீங்களா? உங்களுக்கு இதில் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.